கடந்த 2-3 ஆட்டமா எனக்கு ஆட்டம் அமையலன்ற மாதிரி பூம்ரா போட்டு தள்ளிட்டாங்கிறங்க நியூசிலாந்தை. கான்வேவர் சொல்லி வச்ச மாதிரி ராணா அவுட் ஆகிட்டே இருந்த 4வது முறையா ஹார்திக் பாண்டியா பறந்து கேட்ச் முடிச்சாரு. ஆக மொத்தத்தில் இந்தியாவோட பந்து வீச்சில் நியூசிலாந்து தண்ணீர் தான் போனாங்க. ரவி பிஷ்ணோய் 4 ஓவருக்கு 18 ரன் கொடுத்து சூப்பராக போட்டார். ஆக மொத்தத்தில் நியூசிலாந்தில் 153 தான் அடிக்க முடிஞ்சது. நம்ம கேரளத்து சேட்டை சஞ்சு சாம்சனோட ஆட்டம் தான் கேள்விக்குறியா இருக்கு. பாலே போல்ட் ஆனார். ஆனால் அவருக்கு அப்புறம் வந்த இஷான் கிஷன் அவனை தாண்ட அவுட் எடுத்த இந்தா வாங்கிட்டான. அடுத்து தொடர்ந்து 3 பால் 6-4 அடிச்சு சும்மா அலற விட்டாங்க. அவர் போனதுக்கு அப்புறம் அபிஷேக் சர்மா சார்ஜ் எடுத்தார். யுவராஜ் சிங்கை மிஞ்ச அபிஷேக் சர்மான்ற கணக்கா அவர் 12க்கு 50, இவர் 14க்கு 50 அடிச்சார். கண்டிப்பாக ஒரு நாள் யுவராஜ் சிங்கோட சாதனையை இந்த அபிஷேக் சர்மா தான் முறியடிப்பார். சூர்யாவும் ஒரு பங்குக்கு 50 போடவே இந்தியா அந்த டார்கெட்டை போன மேட்ச் 15 தானே அடித்தேன். எந்தா கண்ணா அந்த மேட்ச் 10 ஓவரில் அடிச்சு முடிக்கணும், அடிச்சே முடிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு இந்தியாவோட ஆட்டம் வெறித்தனமாக இருந்துச்சு. வேர்ல்டு கப் டீம்லாம் இப்போ இந்தியாவை கண்டு நடுங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக ஸ்ரீலங்காலாம் சொல்லவே வேண்டாம். மேலும் இது போல் நிறைய வீடியோக்கள் பார்க்குறேன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.